சில பேர் வந்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவன் இன்டர்வியூ கொடுத்தாலே வேற வேலை இல்லை, அதை பற்றி தான் பேசுவேன். அந்த ஈவெண்ட் என்னைக்கு நடந்துச்சு ப்ரோ? ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. டேட் 27 28 என் பர்த்டே. ஒன்றுமே பண்ணல, வீட்லேயே உட்காந்து எல்லாருமே என்னெல்லாமோ பிளான் வச்சுருந்தோம், எதுவுமே பண்ணல. யாராக இருந்தாலும் மனுஷனாக இருந்தால் அத்தனை உயிர் போனதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அவருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அவருக்காக வந்த இதில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. டெஃபினட்டாக அது ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காரு. இருக்கிற டென்ஷனான நிலைமையில நம்ம என்னதான் ஆறுதலாக சொன்னாலும் சம்டைம்ஸ் கோபம் வந்தாலும் வந்துடும். ஸோ டேக் கேர், ட்ரஸ்ட் இன் காட், அவ்வளோதான் சொன்னேன். அதை தவிர வேற எதுவும். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஒரு மனுஷனோட தலையெழுத்து முடிவு பண்றது கடவுள், ஒரு ப்ராஜெக்டோட தலையெழுத்து முடிவு பண்றது சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் தான். அதுவும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அதுதான், அதை வச்சு தான் தியேட்டருக்கும் போறாங்க, அதை வச்சு தான் ஒரு சீரீஸும் பார்க்குறாங்க, அதை வச்சு தான் எல்லாமே நடக்குது. ஸோ நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான். ஸோ நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கடவுள் தான். ஸோ உங்களோட சப்போர்ட், அதுக்கப்புறம் ஜனங்களோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக 26ல வந்து வேற மாதிரி பார்க்கலாம். டூயிங் சம்திங் நீங்க வந்து இண்டஸ்ட்ரி கூட ரிலேட் ஆகி பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னும் ஆச்சரியமா நீங்க டப்பிங்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமா, ஸ்நேகன் சாருக்கு ஃபர்ஸ்ட் படம் அவர் ஹீரோவா படமா நீங்க பண்ணீங்க. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சொல்லுங்க, என் லைஃப்ல ஒரு பெரிய மைல்கல். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்கறது. நாங்களே டைரக்டர் கிட்ட சொன்னோம், சார் சேர்த்துடலாம் சார், 2 பேரும் சேர்ந்துடுறோம் சார், சொன்னா கேளுங்க சார், இப்படி பண்றமே வாழ்க்கை இப்படிதான் முடியுங்க, இதுதான் என்னோட கிளைமேக்ஸ், இதை மாற்றவே முடியாது அப்படின்ட்டு. பூமிக்கு மழை பூசல, மழைக்கு வானம் பூசல, வானத்துக்கு மேகம் பூசல, மேகத்துக்கு கருப்பை பூசல, கருமைக்கு தாய்மை பூசல, தாய்மைக்கு பெண்மை பூசல, பெண்மைக்கு சாதனை பூசல. பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குலாம் வேணா இது புதுசா இருக்கலாம், ஆனால் உங்களோட ஆதரவு வரைக்கும் என்னைக்குமே எங்க வேடவனுக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழாக நின்று தோல் கொடுப்பீங்க, நம்பிக்கையோட விட்டு பெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த இன்டர்வியூ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விட்டு பெறுவது ஹபாடி சஞ்சீவ். உங்களுக்கு எப்பாஸ் தோணி இருக்கா இந்த விஜய் சார் ஃப்ரெண்டா இருக்கிறோம், ஓகே, பட் இருந்தாலும் அதுக்காகவே எந்த இன்டர்வியூ வந்தாலும் எல்லாத்துலயுமே அவரை பத்தி கேட்டே ஆகணுன்ற மாதிரி கேட்கறாங்களே, have you ever felt நம்ம இந்த ஒரு ஜோன்ல இருக்கிறது ஏதோ ஒரு வகையில? அதாவது ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா, நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால கேட்க தான் செய்வாங்க. ஏன்னா அவர் அந்த லெவல்ல இருக்கிறாரு. ஸோ அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. நம்மளும் பதில் சொல்றோமா? அது வந்து என்னன்னா, சில பேர் வந்து எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவன் இன்டர்வியூ கொடுத்தாலே வேற வேலை இல்லை, அதை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்லிடுறது, ஒரு ரிக்வெஸ்டா, அவர் எங்கேயோ போயிட்டாருங்க, அவரை பத்தி நம்ம பேசி என்ன பண்ண போறோம்? ஸோ நம்ம வந்து என்னை பத்தி பேசலாம், நம்ம ப்ராஜெக்டை பத்தி பேசலாம். அவரை பத்தி நம்ம பேசுற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த ஒரு ஃப்ரெண்டை தவிர வேற எந்த தகுதியுமே இல்லை, ப்ரொஃபஷனலா சொல்றேன் நான். ஸோ அவர் கூட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் தென் அவர் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு பெருசா ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. சும்மா மாஸ்டர்ல சின்னதாக தான் ஒன்று பண்ணணும். ஸோ அதனால அவரை பத்தி பேசுற அளவுக்குலாம் நம்மளுக்கு தகுதி இல்லை. பட் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஒரு 2 வார்த்தை எப்பவுமே கேட்பாங்க, அதனால சொல்லிடுவேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப இந்த பிரஸ் மீட்ல கூட உங்களை கேட்டாங்க, நீங்க உடம்பு சரியாம இருந்தீங்க. இவர் லைக் என்ன சார், விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, அதனால நீங்க ரொம்ப சோகமா இருக்கு, மன ரீதியா உடல் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதான் நான் பதில் சொன்னேன். கண்டிப்பா யாரா இருந்தாலும் மனுஷனா இருந்தா அத்தனை உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஸோ அதான் அவங்களுக்கு நான் பதில் சொன்னேன். மனநிலை அது கண்டிப்பா, அது யாரா இருந்தாலும் அந்த ஃபீலிங் இருக்கும். அவருக்கும் கண்டிப்பா, ஏன்னா அவருக்காக வந்த இதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. டெஃபினட்டா அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காரு. அண்ட் பிசிக்கலா எனக்கு இப்போ எல்லா இடத்துலயும் இந்த வைரல் ஃப்ளூ இருக்கிறதால எனக்கும் வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பட் இட் வாஸ் லைக் ஷேட்டரிங்ல, ஈவன் ஒரு பப்ளிக்கா வெளியில ஃபேன்ஸா எங்களுக்கே அவ்வளவு ஷேட்டரிங்கா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தட் மொமெண்ட் நடக்கும் போது? ஆப்வியஸா ஒரு ஹியூமனாவே எல்லாருக்குமே அது ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும். பட் அந்த ஒரு க்ளோஸ் சர்க்கிள்னும் போது. ஈவெண்ட் என்னைக்கு நடந்துச்சு ப்ரோ? ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. டேட் தெரியுமா? ஆல்மோஸ்ட் லைக் 27 28 என் பர்த்டே. ஸோ ஒன்றுமே பண்ணல, வீட்லேயே உட்காந்து எல்லாருமே என்னெல்லாமோ பிளான் வச்சுருந்தோம், எதுவுமே பண்ணல, அப்படியே வீட்லேயே அமைதியாக. அது வந்து உடஞ்சிட்டேன், ஷார்ட்டர்டு அப்படின்லாம் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி நான் பேசுகிறேன். மனசு வலிச்சுது, சரின்னு அப்படியே உட்காந்தாச்சு வீட்லேயே. அதான். ஓகே ஓகே ஓகே. பட் ஐ திங்க் தளபதி வில் ஹேண்டில் இட். அவர் எல்லாமே அதை கரெக்டாக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க ஹேண்டில் பண்ணுவார், அது எல்லாமே ஓகே. ஆஸ் எ ஃப்ரெண்டா டிட் யூ கன்சோல் அவர் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பேசுனீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லைண்ணா, டேக் கேர், ட்ரஸ்ட் இன் காட், அவ்வளோதான் நான் சொன்னேன். வேற என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு தான் அந்த சினாரியோ தெரியும், என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம கமெண்ட் பண்ணவும் கூடாது, பேசவும் கூடாது அதை பற்றி. நம்ம இப்போ இருக்கிற டென்ஷனான நிலைமையில நம்ம என்னதான் ஆறுதலாக சொன்னாலும் சம்டைம்ஸ் கோபம் வந்தாலும் வந்துடும்.
ஸோ டேக் கேர், ட்ரஸ்ட் இன் காட், அவ்வளவுதான் சொன்னேன். நான் தவிர வேற எதுவுமே நான் சொல்றேன். ஓகே. இப்போ மோர் தென் ஃப்ரெண்ட் நீங்க ஒரு ரொம்ப நெய்பர் வர எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் சார் விட்டு பக்கத்து வீடுன்னு. இப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு மேல ஒருத்தர் போய் ஒளிஞ்சிருக்காருன்னு நியூஸ் வருது, பாம் ஸ்குவாட் பாம் வச்சிருக்காங்கன்னு இது வருது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆஸ் எ ஃப்ரெண்ட், ஆஸ் ஒரு நெய்பர்? என்னடா ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு, இங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்களன்ற மாதிரி ஒண்ணு இருக்கா? பிகாஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிய வரும்னு நினைக்கிறேன் என்ன நடந்தாலும். இதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபீல்டு மாறி வேற ஒரு கட்டத்துக்கு போகும்போது ஐ திங்க் இது வந்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நீங்க நிறைய விதமான வெர்சடைலா சஞ்சீவ் அவர்களை பார்த்தாச்சு. பீங் அன் ஆக்டர், ஆங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பார்த்தாச்சு. ஸோ 2026 வேற மாதிரியும் பார்க்கலாமா? பார்க்கணும் தான் ப்ரோ, நானும் ஆசைப்படுறேன், எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதான் நீங்க மாதிரி உங்களை மாதிரி எப்படி சொல்றது, சோஷியல் மீடியா பிரதர்ஸும் அண்ட் முக்கியமா ப்ரெஸ்ஸும் சரி, எல்லாருமே வந்து நீங்க ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு லைஃப். ஏன்னா நான் அந்த மேடையில கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு மனுஷனோட தலையெழுத்து முடிவு பண்றது கடவுள், ஒரு ப்ராஜெக்டோட தலையெழுத்து முடிவு பண்றது சோஷியல் மீடியா அண்ட் ப்ரெஸ் தான். அதுவும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அதுதான். அதை வச்சுதான் தியேட்டருக்கும் போறாங்க, அதை வச்சுதான் ஒரு சீரீஸும் பாக்குறாங்க, அதை வச்சுதான் எல்லாமே நடக்குது. ஸோ நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான். ஸோ நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கடவுள் தான். ஸோ உங்களோட சப்போர்ட், அதுக்கப்புறம் ஜனங்களோட ஆதரவு இருந்தா கண்டிப்பா 26ல வந்து வேற மாதிரி. பட் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? யுவர் லைக் நெவர் நீங்க ஐடியலா இருந்ததே இல்லை. யுவர் லைக் டூயிங் சம்திங். நீங்க வந்து இண்டஸ்ட்ரி கூட ரிலேட் ஆகி பண்ணிட்டே இருப்பீங்க. இன்னும் ஆச்சரியமான நீங்க டப்பிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமா, ஸ்நேகன் சாருக்கு ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஹீரோ படமா நீங்க பண்ணீங்க. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா, ராமகிருஷ்ணா அந்த அவருக்கு பண்ணும்போது நீங்க பண்ணீங்க. சோ அது எப்படி ராமகிருஷ்ணா அளவுக்கு உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும்? இல்ல இந்த அளவுக்கு தெரிஞ்சு லைக் இப்போ உங்களை பத்தி படிக்கும் போது பார்த்தேன். சோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஹெசிடேட் பண்ணவே மாட்டீங்களா நீங்க எதுக்குமே? இஃப் சம் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் யூ டு இட். என்ன வந்தாலும் பண்ணுவேன், எது கிடைச்சாலும் பண்ண வேண்டியது. எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரி சுத்தி தானே இருக்கு. நான் வெளியில போய் இது வரைக்கும் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. அது வருமா இல்லையான்னு கூட தெரியாது. ஐம் டாக்கிங் அபவுட் இந்த ஃபீல்டை தவிர வெளியில போய் வேற ஏதாச்சும் அது வருமா இல்லையான்னு கூட தெரியாது. பட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள சுத்தி வரும்போது எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கணும், எது கிடைச்சாலும் விடக்கூடாதுன்னு பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க, நிறைய பெரிய சீனியர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபாலோ பண்றாங்க. ஹவு மச் யூ லவ் டப்பிங்? ஏன்னா உங்களுடைய வாய்ஸ் உங்களோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இப்ப சீரியலோட பேட்டர்னே மாறிடுச்சு. ஒரே நாள்ல இவ்வளவு சீன்ஸ் எடுக்கிறாங்க, இவ்வளவு டப் பண்றாங்க, வேற ஒருத்தவங்கலாம் டப் பண்றாங்க. ஹவு மச் யூ லவ் யுவர் டப்பிங் செஷன்? பிகாஸ் உங்களால நினைச்சா ரொம்ப ஃபாஸ்டா பேச முடியும், ரொம்ப லவுடா பேச எனக்கு முடியும். டப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்ம பேசுனது தான் திரும்பி பேசுறோம். ஒரு வாட்டி பாப்பேன் டேக் போலாம் அப்படிங்கிறது. மற்றவங்களுக்கு டப் பண்ணும்போது தான் ரொம்ப யோசிச்சு அதுவும் முக்கியமா ஹீரோஸ்க்கு டப் பண்ணும்போது, முக்கியமான கேரக்டர் பண்றவங்களுக்கு டப் பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு பண்ணுவேன். ஏன்னா அது அவங்களோட கெரியர். அந்த இடத்துல இவன் என்னடா பேசியிருக்கான், இதுக்கு நானே பேசியிருப்பேனா அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல, அந்த கேரக்டரோ அந்த ஹீரோவோ யாரா இருந்தாலும். ஸோ பரவாயில்ல, நம்ம நடிச்சதுக்கு ஓரளவுக்காவது இவன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான்னு அவங்க ஃபீல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடணும். அதான் மறுபடியும் அங்கேயும் போனால் டைரக்டர் சப்போர்ட் தான். எனக்கு தனியாக விட்டா நான் பண்ணுவேனான்னு தெரியல, டைரக்டரோட சப்போர்ட் தான் வேணும். குறிப்பா இந்த டப்பிங் பத்தி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சஞ்சய் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் உங்களுடைய அந்த ஒரு பேட்டர்ன் இந்த ஃபாஸ்டா பேசி முடிப்பீங்களே, சோ அது பேசுனீங்க. சோ யூ ப்ரிப்பேர் ஃபார் தட். நீங்க எழுதுவீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எழுதுவீங்களா? திடீர்னு பேச சொல்லுவாங்க. உண்மையாவா? ஆமா, திடீர்னு பேச சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ரெடி பண்றதுலாம் இல்ல. வழக்கமா ஒன்னு பேசுவேன், அந்த விஷயத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன். பட் என்ன கொடுத்தாலும் ஃபாஸ்டா பேச முடியும் தான். பட் திடீர்னு சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி ஃபாஸ்டா பேசுங்க அப்படின்னு ஸ்டேஜுக்கு போயிட்ட அப்புறம். ஸோ அவங்களுக்காக ஒன்று ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம் அந்த நேரத்துல. சரி. அண்ட் எனக்கு அந்த டைம்ல எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது என் ஒய்ஃப் தான். அந்த கடைசியில ஃபாஸ்டா பேசுற விஷயம் எல்லாமே மாநாட மேலோட ஃபுல்லா எல்லாத்தையுமே எனக்கு எழுதி கொடுத்தது என் ஒய்ஃப் தான். ஸோ விஷயம் இல்ல அது. ஆமா, எனக்கு அந்த அளவுக்கு சொல்லி காட்டுவீங்களா, அவங்க கிட்ட பேசி காட்டுவீங்களா ஒரு வாட்டி? இல்ல, அவ என்ன திட்டுவா இல்ல வேகமா, அதை வச்சு ஓகே, ரைட். சும்மா ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாமா? நான் இது வழக்கமா கேட்கறது தான், பட் இருந்தாலும் வி லவ் டு. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதுல வேற நீங்க கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லாம யூ லுக் பிட் டயர்ட். ஸோ உங்களுடைய படத்துக்காக ஏதாச்சும் ஒன்று படத்தை வச்சு ஸோ வேடொன் படுத்தி படம் வெப் சீரிஸ் ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஒரு மோட்ல பேசினா பூமிக்கு மழை பூசல, மழைக்கு வானம் பூசல, வானத்துக்கு மேகம் பூசல, மேகத்துக்கு கருமை பூசல, கருமைக்கு தாய்மை பூசல, தாய்மைக்கு பெண்மை பூசல, பெண்மைக்கு சாதனை பூசல. பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் வேணா இது புதுசா இருக்கலாம். ஆனா உங்களோட ஆதரவு வரைக்கும் என்னைக்குமே எங்க வேடவனுக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த இன்டர்வியூ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹபாடி சஞ்சீவ். என்ன சொன்னா, பூமிக்கு மழை புதுசுல, மழைக்கு வானம் புதுசுல, வானத்துக்கு மேகம் புதுசுல, மேகத்துக்கு கருமை புதுசுல, கருமைக்கு தாய்மை புதுசுல, தாய்மைக்கு பெண்மை புதுசுல, பெண்மைக்கு சாதனை புதுசு இல்லை. பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் வேணா இது புதுசா இருக்கலாம். ஆனா உங்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் வேடுவனுக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை. தோழனாக தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். சூப்பர்.
பட் இது ரிப்பீட்டும் பண்ண கூடாதுல, ஒரே விஷயத்தையே. இல்ல நான் சம்டைம்ஸ் சில ஸ்டேஜ்ல Sometimes ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஆ. அதனால அது வேற. இது வந்து இதுவும் என் ஒய்ஃப் எப்பவோ எழுதி கொடுத்தது, அதெல்லாம் மைண்ட்ல அப்படியே இருக்குது. அதனால ஞாபகம் இருந்துச்சு. கரெக்டா இதுக்கு ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். சொல்லுவாங்கல்ல, அந்த கரெக்டா அந்த ஒரு வெற்றியை யார் ருசிப்பாங்கன்னா, அதிகமா அதுக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஒரு வெற்றி கிடைக்கும் போது அது அவங்களுக்கு இன்னும் பெருசா தெரியும்னு சொல்லிட்டு. உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ஒரு பெரிய வெற்றி என்ன? திரும்ப செலவுலாம் வரும்போது எந்த தெருவுக்கு நீங்க போனாலும் எல்லாருமே அவங்க வீட்டு பையனை தான் பார்ப்பாங்க. ஆல்சோ அந்த மாதிரி, ஏன்னா வழக்கமா சீரியல்ல எவ்வளவு கஷ்டங்கள் நடந்தாலும் சுபம்னு போட்டு தான் சீரியலை முடிப்பாங்க. ஆனா அந்த காலத்திலேயே அது மாதிரி ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் நடந்தது. திருமதி செல்வம் அதோட எண்டிங், ஓகே இப்படி நடந்தா இப்படிதாங்க வாழ்க்கை முடியுன்றதுக்கு. ஸோ அது ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு பெரிய திருப்பத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல. ஆமா, அதான் சொன்னேன்ல, திருமதி செல்வம் என் லைஃப்ல ஒரு பெரிய மைல்கல். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்கறது. நாங்களே டைரக்டர் கிட்ட சொன்னோம், சார் சேர்த்துடலாம் சார், 2 பேரும் சேர்ந்துடுறோம் சார், சொன்னா கேளுங்க சார், இப்படி பண்றவன் வாழ்க்கை இப்படிதான் முடியுங்க, இதுதான் என்னோட கிளைமேக்ஸ், இதை மாத்தவே முடியாது அப்படின்ட்டாரு. சரி ஓகே, அது ஜனங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் சேரணும் தான், அதை ஏத்துக்க கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய, அந்த ப்ராஜெக்டே ஒரு பெரிய வெற்றி தான். அப்புறம் அண்ணாமலையெல்லாம் மறக்கவே முடியாது, அண்ணாமலை நான் பண்ணது. அண்ட் இப்போ வந்து வேடுவனோட ப்ரெஷ் ஷோ நடந்துச்சு அன்னைக்கு. அந்த ப்ரெஷ் ஷோவில் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அந்த எபிசோடெல்லாம் முடிஞ்சோன்னா, 7 எபிசோடு முடிஞ்சோன்னா எல்லா ப்ரெஸ்ஸும் வந்து கை தட்டினாங்க. விச் மீன்ஸ் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. என்னோ அபவுட் ப்ரெஸ், அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான், அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னோட ரோலும் வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சில யூடியூப்ல, சில பத்திரிகைகளில் வந்து, டிஜிட்டல் மீடியாவில் வந்து, இவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நெகட்டிவ் பண்ணுறாரு, இவருக்கு செட் ஆகுமான்னு யோசித்தோம், ஆனால் வந்து இதயத்தில் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டார் சஞ்சீவ் அப்படின்னாங்க. அது சொல்லும் போது எனக்கு இப்போவே கண்ணு கலங்குது. அதெல்லாம் வந்து எனக்கு இத்தனை வருஷம், நீங்கள் சொன்னது தான், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இப்படி வந்து ப்ரெஸ்ஸோட, சோஷியல் மீடியாவோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறப்போ அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விக்ட்ரின்னு தான் நான், ஒரு வெற்றி. இது வந்து வெற்றி அப்படின்னு முடிவு பண்ண முடியாது, இது வெற்றியோட முதல் படி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சீரியஸ்லி நவாசுதீன் சித்திக் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, குட் ஆக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹி ஷுட் மேக் அன்டூ பண்ணணும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு கேரக்டர்னா நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும்ன்றதெல்லாம் மறந்துடணும், இதெல்லாம் வேண்டாம். ஆமா, அது ஜீரோவா போய் நிக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்ப சில நேரங்கள்ல இப்ப நீங்க பண்ணும் போது இதேமே கம்பேர், ஓகே இவரோட இது விஜய் சார் மாதிரி லைட்டா ஒரு விஷயங்கள் இருக்கும், இவங்கள மாதிரி இருக்கும், உங்களுடைய முந்தின படங்கள், சீரியல் எது வேணா அதுல மேபி வரலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து அன்டூ பண்ண வேண்டியதா இருக்கும்? சில பேர் சொல்லுவாங்களா, சார் ஓகே இந்த மீட்டர் போதும், இந்த மீட்டர் போதும். அதுதான் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னதுதான் சொல்லுவாங்க. அது என்னன்னா, பேசிக்கா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அப்படியா, இல்ல அவர் வந்து எங்கேயோ போயிட்டார். ஓகே, நம்மள வந்து அவரோட வந்து ஒப்பிட்டு பார்க்க கூட முடியாது, அவரோட இது வந்து டோட்டலா வேற. பட் நான் கவனிச்ச சில விஷயங்கள் வந்து, இப்போ ஒரு விஷயத்த சொன்னா நான் எங்க பாஸ் விடுவேனோ அதே மாதிரி தான் இது, அப்படி சொல்லலாம். அவர் எங்கெல்லாம் பாஸ் விடுவாரோ அதை நான் பார்த்துருக்க கூட மாட்டேன். நானும் அந்த டைலாக் வந்து அதே இடத்துல தான் பாஸ் விட்டு பேசுவேன். ஸோ அது வந்து ரொம்ப வருஷம் ஒன்னா இருக்கிறதுனால அந்த பழக்கமா, இல்ல 2 பேருக்குமே அது உள்ளுக்குள்ள வந்து அது இருக்குதா எனக்கு தெரியல. அண்ட் மோரோவர் எல்லா நடிகருக்குமே யாராச்சும் ஒரு நடிகர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது அவங்களையும் தாண்டி வரும். சூப்பர் ஸ்டாரோட பாதிப்பு இல்லாம யாருமே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் ரீசெண்டா பிரதீப் ரங்கநாதன் அவர் நடிக்கும் போது நம்மளுக்கே தெரியாம, ஓகே லைட்டா ஏதோ ஒரு இடத்துல பிரபுதேவா சாரோட இது இருக்குல்ல, பிரபுதேவா சார், தனுஷ் சார், எஸ் ஜே சூர்யா அவர், சோ அது வந்து எல்லா நடிப்பு, எல்லா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நடிகருக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சா என்னன்னு தெரியல, மேபி. ஆனா இதுல வந்து அதான் சொல்றேன்ல, இதுல வந்து நான் டோட்டலா போய் சித்திக் சார் சொன்ன மாதிரி ஜீரோவா தான் போய் நின்னேன். கம்ப்ளீட்லி டிபெண்டிங் ஆன் த டைரக்டர் மட்டும் நம்பி போனேன். ஓகே, பட் உங்களுக்கு எப்பவாச்சும் ஒரு கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்குமா, இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது? ஆமா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நான் வழக்கமா ஒண்ணு பண்ணுவேன், சஞ்சீவ் அப்படிங்கிற டைரக்டர், சாரி சார் நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு. ஸோ அதை மாத்தி 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 பண்ணதுதான். மொத்தம் இந்த ப்ராஜெக்டே 18 daysல ஷூட் பண்ணிட்டாங்க, விச் இஸ் வெரி ஃபாஸ்ட் ஃபார் வெப் சீரிஸ். வெப் சீரிஸ்க்கு அது ரொம்ப ஃபாஸ்ட் தான். அதில் என்னோட ஒர்க் ஒரு 8 to 9 days வந்துச்சு. அந்த 9 daysமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட், கேமராமேன் சீனு சார், டைரக்டர் பவன் சார், 2 பேருமே தீயா வேலை செய்வாங்க, நெருப்பாக வேலை செய்வாங்க. அன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட கண்ணா ரவி சொன்னார், ஹீரோ, இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுற ஸ்பீடை பார்த்தா அவதார்லேயே ஒரு 50 நாள் முடிச்சிருவாங்க, இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ 2 பேருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவ் அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் இருக்கும். ஸோ இவர் ஒன்று சொல்கிறதுக்குள்ளே அவர் ஒன்று ரெடி பண்ணிட்டு வராங்க. அண்ட் அவங்களோட சப்போர்ட்டோடு தான் நான் இது பண்ணேன். அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ
ப்ரெஸ்ஸோட ரிவ்யூ, சோஷியல் மீடியாவோட ரிவ்யூ அதுதான் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது நான் பார்த்துட்டு படம் முடிச்சிட்ட அப்புறம் திரும்பி பார்க்குறேன், என் குழந்தைங்க 2 பேரும் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என் மாமியார் வந்து திருமதி செல்வம்க்கு அப்புறம் இப்போதான் நான் ஒரு நல்ல செஞ்ச ஆக்டரா பார்க்குறேன் அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் சொல்லவே வேணாம், எப்பவுமே என்னை வந்து பாராட்டவும் செய்வா, பயங்கரமான கிரிட்டிக்காவும் இருப்பா. இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தா, அந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஓவரால் அப்ரிசியேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ இந்த அப்ரிசியேஷன் வந்து ஜனங்க மத்தியிலையும் வரணும், எல்லா டைரக்டர்ஸும் பார்க்கணும், அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணி கூப்பிடணும். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, இவங்கெல்லாம் எல்லாமே பாராட்டும் போது என்னையும் தாண்டி அது ஒரு மாதிரி கண் கலங்கிட்டேன் அந்த மாதிரி. அது எப்பயுமே அந்த ஒரு வெற்றிக்காக ஏங்குறவங்களுக்கு அது இன்னும் ஸ்பெஷலா தெரியும். நான் இன்னும் என்ன மக்கள்கிட்ட இது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சேன். பட் வாட் வென்ட் ராங் அந்த மாதிரி ஒரு அனலைஸ் கூட நீங்க இறங்கி இருக்கீங்களா? இல்ல ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ப்ராஜெக்டோ இல்ல சீரியலோ படங்களோ நீங்க பண்ணி? சீரியல்னு சொல்லணும்னா நான் கண்மணியில் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன். கண்மணின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அதில் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் வந்துச்சு, நான் நினச்ச அளவுக்கு அது ரீச் போகல எனக்கு. ஸோ அதில் வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டர், ரொம்ப மாமா மாமான்னு சுற்றிட்டு அக்கா அக்கான்னு சுற்றிட்டு இருக்க ஒரு நார்மல் வில்லேஜ் கேரக்டர், இன்னசென்ட்டான ஒன் சைட் லவ் மாதிரி போகும். அதில் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், போச்சு. பட் அந்த அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு டார்கெட் ரீச் ஆகல. அண்ட் மற்றபடி படங்கள் நான் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக நடிச்சு கிழிக்கல எந்த படத்துலையும். வந்தேன் போனேன் அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா ஸ்டார்டிங் உங்களோட கேரக்டர் நல்ல ரிஜிஸ்டர் ஆகும். பத்ரிலாம் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது உங்களோட கேரக்டரும் பயங்கர ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது ஏன்னா கூட நடிக்கிறவங்க அந்த மாதிரி ஹீரோ அந்த மாதிரி அதனால ரீச் ஆச்சு. பட் நம்மளுக்கு நாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி கேரக்டர்ஸ் தான் வர ஆரம்பிச்சு, ஃப்ரெண்டுன்னு. அது எவ்வளவு கஷ்டம் சார் ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட்ல இருந்து தாண்டறது? அது எவ்வளவு கஷ்டம். போலீஸா பண்ணா போலீஸாவே கூப்பிடுவாங்க, டாக்டரா பண்ணா டாக்டராவே கூப்பிடு, ஜட்ஜா பண்ணா ஜட்ஜாவே. எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் தான் ஜட்ஜா இருப்பாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதனால தான் அங்கேருந்து வந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் தான் இங்கே டிவியில் வர ஆரம்பிச்சோன்னா இங்கே நல்ல டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் வந்தோடனே நெகட்டிவாக தான் ஆரம்பித்தேன் டிவிலையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்தம் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் தான் என்னை அப்படியே பாசிட்டிவாக மாற்றுறாங்க. ஆனந்தம்ங்கிற ப்ராஜெக்டில் அங்கேருந்து அந்த பாசிட்டிவ் ட்ராக்கை பிடிச்சிட்டு அப்படியே திருமதி செல்வம் எங்கேயோ கொண்டு போயிருச்சு. இப்போ மறுபடியும் நெகட்டிவ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அது பாசிட்டிவா மாறுமா இல்லை நெகட்டிவாவே கண்டினியூ பண்ணுவோமா இல்லை எப்படின்னு தெரியல, பார்ப்போம். சூப்பர். ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இப்போ ரிலீஸ் ஆயிருக்க சீரிஸ் கெட்டிங் வெரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இன் ஜி. ஸோ கண்டிப்பா எல்லாருமே அதை பார்ப்பாங்க நம்புறோம். அடுத்த உங்களுடைய அந்த வீரத்தமிழ்ச்சி, ஸோ அதுக்கான ஒரு விஷயங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அமையுது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சொல்லுவாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்க எப்பயுமே மக்கள் கூடயே யுவர் லைக் ஷோயிங் யுவர் ஃபேஸ் அண்ட் எப்பயுமே அவங்களோட தான் இருக்கீங்க. ஸோ இன்னிங்ஸ்லாம் இல்லை. ஸோ எத்தனை மேட்ச் இருந்தாலும் இட்ஸ் நாட் அபவுட் லாஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு அடிச்சீங்கன்னு, இந்த மேட்ச்ல என்ன பண்ண எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ ஹோப் யூ ஹவ் ஸ்டார்டட் எ கிரேட் மேட்ச். தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுடைய கரியர் நிறைய செஞ்சுரி. தேங்க்யூ நவீன், ஸோ லவ்லி உங்களோட பேசினது இந்த கொஞ்ச நேரம். அண்ட் நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னோம், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தான் சொன்னோம், மிகப்படுத்தி எதுவுமே சொல்லல. ஸோ மனசில் என்ன பட்டுச்சோ அவரும் கேட்டார், நானும் அதுக்கு பதில் சொன்னேன். அண்ட் நேர்கள் அனைவருக்கும் galata.com நேர்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே வேணும், எப்பவுமே கேட்குற மாதிரி தான் இப்பவும் கேட்குறேன். இத்தனை வருஷமாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட signing off. Thank you so much. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.